இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இப்ப நடக்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. என்ன எப்பவும் போல 8 நிமிஷம் கழிச்சு லைட் ஆஃப் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. சொல்ல போனா இப்ப நடக்கிற எல்லாமே ட்விஸ்ட் தான். நம்ம முன்ன பார்த்த அந்த 2 பிளாக் ஹோலுக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமும் இதுக்கு நடக்க போறது இல்லை. ஆனா அதை விட ஆபத்தை அதிகமா சந்திக்க வேண்டியது இருக்கும். சன்னை எடுத்துட்டு இந்த மேசிவ் பிளாக் ஹோலை வைக்கும் போது பூமிக்கு போற வெளிச்சம் அப்படியே சடனா ஸ்டாப் ஆகாது. பூமிக்கு தேவையான வெளிச்சம் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா பூமியோட வெளிச்சம் குறையாத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி டெம்பரேச்சர் உடனே ஸ்டாப் ஆகாது, உடனே குறையாது. ஆனா டெம்பரேச்சர் லைட்டா குறையும், அதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பிளாக் ஹோல் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இதுக்கு மேல இருந்தா நான் அப்ப காத்துட்டு இருக்கு. நம்ம பூமி அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி காரணமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாக் ஹோலை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது நம்மளோட கடல் மட்டம் உயர்ந்து நம்ம இன்ன வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சுனாமிகள்லாம் வந்து நம்ம நாட்டை தாக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்க உலகத்துல இருக்க எல்லா வால்கனோஸும் கண்ணா பின்னன் வெட்டிச்சு செதற ஆரம்பிக்கும். நிலநடுக்கம் வரலாம், நிலநடுக்கம் வர இடத்தெல்லாம் பூமி பொழக்க கூட செய்யலாம். இது வெறும் ஸ்டேஜ் 1 தான். அந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியை இழுக்கிறதுனால வர இம்பாக்ட் தான் இது. அந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியை இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்துருச்சுன்னா, அதாவது அது கிட்ட இழுத்துருச்சுன்னா இப்ப நடந்த விஷயம் எல்லாமே ட்ரிபிள் மடங்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த கட்டத்துல பூமியில ஒரு உயிரின கூட இருக்காது, பூமியே அழிஞ்சு போய் தான் இருக்கும். இப்ப நம்ம பூமி அந்த பிளாக் ஹோலுக்கு ரொம்ப கிட்ட போயிருச்சு. நான் முன்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த சூழ்நிலையில பூமியில எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாது, எல்லாமே செத்து இருக்கும்ட்டு.